முதலாவது ஸ்ரவண பக்தி இல்லையா, ஒருத்தர் சொல்லி இன்னொருத்தர் கேட்பது. இதுக்கு நம்ம அந்த 63 நாயன்மார்களில் இல்லாத ஒரு ஆள். நாயன்மார்கள்னு சொல்கிறேன், 63 தான் நமக்கு தெரியும். தொகை அடியார்கள்னு அப்புறம் பின்னாடி 9 பேர் இருக்கா. சரி, 72ன்னு வச்சுப்போம் நமக்கு தெரிஞ்சு. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அதனால தான் என்ன பண்ணிட்டார், அப்பாலும் அடி சார்ந்த அடியாருக்கும் அடியேன்னு சொல்லிட்டு ஒரு அடி அங்கே பாருங்க, அவரும் ஒரு ஜாமீன் போட்டார். அந்த கொஞ்சம் சொருக்கிவிட்டார். நீங்கள் கவலைப்படாதீங்க, இது அப்டேட் பண்ண முடியாத மந்திரம் கிடையாது. அதான் பாருங்க, அப்டேட் அப்பயே தெரிஞ்சிருக்கு. இப்போ தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் சாஃப்ட்வேர்லாம் வச்சு அப்டேட் பண்ணிட்டு இருக்கோன்னு. எப்போ வேணால் அப்டேட் பண்ணிக்க முடியும். அப்பாலும் மடி சார்ந்தன என்ன அர்த்தம், இதுக்கப்புறம் வரக்கூடியவர்கள். இன்னொன்று இருக்குது, இந்த சைவத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இன்னும் அர்த்தமும் இருக்குது. அப்பால் சென்று விடுவது அப்படியும் ஒன்று இருக்குது. ஒருநிலைப்படுத்தி அவள் சிவன்னு சொல்ல மாட்டா, இல்லை ராமர்னு சொல்ல மாட்டா, இல்லை கணபதினு சொல்ல மாட்டா. ஆனால் என்ன பண்ணியிருப்பா, மனதை ஒருநிலைப்படுத்தி. இப்போ பிறமொழிக்காரா இருப்பா, ரஷ்யாவில் ஒருத்தர் இருப்பார், அவர் மனதை ஒருநிலைப்படுத்திட்டாருன்னு வைங்க, அவர் இறைவன் இல்லைன்னு சொல்லிட முடியுமா நம்மளால? அப்படி அதான் அப்பாலும் அடி சார்ந்த என்ன அர்த்தம், ஒன்று அவர் சொன்னதுக்கு அப்புறமா வரக்கூடிய அடியவர்கள் என்று பொருள். இன்னொன்று, இதை கட்டாயமாக பின்பற்றி ஆக வேண்டும் என்ற அவசியம் இல்லை. மனதை ஒருநிலைப்படுத்துவதுதான் என்னது மனிதனுடைய தலையாய கடமை. அதை செய்தால் போதும்னு சொல்லியிருக்கா இல்லையா. அப்போ இதில் இல்லாத ஒரு ஆள் அவர் பாருங்க, அருண்மொழி தேவர்னு பேர். அவர் முதலமைச்சராக இருக்கார். அனபாய சோழன் இடத்துல முதலமைச்சராக இருக்கார். பாருங்க, முதலமைச்சரை பற்றி பேசணும் இப்போ. ஏன்னா அரசியல் தான் இப்போ இல்லை. டிவியை திறந்தாலே எங்கே போயிடுது இப்போ, முழுக்க முழுக்க சீரியல்லாம் குறைஞ்சிருது. அரசியல் என்ன எடுத்துப்போ, மக்கள் பரவாயில்ல பண்ணட்டும், நமக்கு தெரியணும், அதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. சின்ன பசங்களாம் பார்க்கட்டும், உள்ளே வரட்டும், தப்பு இல்லை. அப்போது அவர் முதலமைச்சராக இருக்கிறார். ஆனால் அவர் ராஜா என்ன பண்ணுறார், சமண மதத்துக்கு போயிட்டார். சமண மதம் தப்புன்னு நம்ம சொல்ல வரல, அது அன்பு சார்ந்தது. இப்போ அன்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம அன்போடு இருந்துட்டோம்னா மனிதர்கள், அன்பை கடந்தவர்கள் அருளாளர்கள், நாயன்மார்கள், அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. அப்போது அந்த ராஜா என்ன பண்ணுறார், அனபாய சக்கரவர்த்தி என்ன பண்ணுறார், சோழ மன்னர் என்ன பண்ணுறார், அந்த சமண நூல்களையே படித்து கொண்டு இருக்கிறார். நம்ம முதலமைச்சருக்கு அது பிடிக்கல. பாருங்க, ராஜா என்ன படிக்கிறாருங்கிறது முதலமைச்சர்கள் அமைச்சர்கள்லாம் தெரிஞ்சிருக்கு. போய் சொல்கிறார், சுவாமி இது அன்பு சார்ந்த நூல், இது வேண்டாம் சுவாமி, அருள் சார்ந்து நம்ம ஊரில் திருத்தொண்டர் தொகைன்னு ஒன்று இருக்குது, சுந்தரமூர்த்தி நாயனார் எழுதியிருக்கிறார் அப்படின்னு அருள்மொழி தேவர் போய் சொல்கிறார் அந்த ராஜா கிட்ட. அப்படியா, அன்பா அருளா அப்படி நல்லா இருக்குமா, எங்கே கூடு பாப்பா நான் படிக்கிறேன். நீங்கள் உடனே கேட்கப்படாது, இதெல்லாம் நீ பார்த்தியா எந்த புராணத்தில், இதெல்லாம் ஒரு மசாலா தடவி கொஞ்சம் அப்படி உங்களுக்கு கதை மாதிரி புராணத்தை சொன்னால் தான் கேட்க முடியும். நான் நேரடியாக உட்காந்து இங்கே உட்காந்து உங்களுக்கு ஒன்றுனா படித்தேன்னு வைங்க, எல்லாம் வான்னு கொட்டாய் உடனே அட்டண்டன்ஸ் போட்டுருவேன் எல்லாரும். அதனால் என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் ஒரு கதை மாதிரி கொஞ்சம் கலகலப்பாக பார்க்குறேன். அப்படியா, அன்பு இருக்கிறதா, அருளா, என்னென்னமா சொல்கிறிய, கூடு பாப்பா நான் படித்து பார்க்குறேன் அப்படின்னு அந்த வாங்கி படிக்கிற. இவர் என்ன நினச்சுட்டார், அனபாய சக்கரவர்த்தி, பெருசாக இருக்கும் போல் இருக்க, ஒரு 10 நாள் படிக்கணும் தயார் பண்ணிட்டார் மனசை. பெரிய சிலபஸ், நல்ல பெரிய புத்தகமாக கொண்டு வந்து கொடுக்க போகிறார். ஒரு 10 சப்ஜெக்ட் இருக்குது, படிக்கலான்னு தயாராகி உட்காந்தா 10 நிமிஷத்தில் படிச்சுட்டார். மொத்தம் 72 வரி தானே இருக்கும் அதில், அதுக்கு மேலே வேற என்ன இருக்க போகிறது திருத்தொண்டர் தொகையில். ஆனால் என்ன எடுத்து இவருக்கு, இதான் பாருங்கள் விதை. விதை எப்பொழுதுமே சிறியதாக இருக்கும். சமயத்தில் காக்கா கூட எச்சம் பண்ணும். காக்கா என்ன பண்ணுறது, எச்சம் பண்ணிகிட்டே இருக்கு இல்லையா ஊர் பூரா. அது நம்ம எச்சம் நினச்சிடலாம் நம்ம, ஆனால் அது எவ்வளவு பெரிய விருட்சமாக மாறுகிறது. அப்போ அப்படி உடனே இந்த இடத்துல என்ன ஆகுது, இந்த அறிமுகப்படுத்தி விட்டார். அறிமுகப்படுத்தின உடனே அந்த விதை உள்ளுக்குள்ள என்ன ஆகிடுது, விருட்சமாக மாறி விடுது. அவர் ஆசை எங்கே வருது பாருங்க, அதை பற்றி நான் பார்க்க போகிறேன். எப்படி ஆசைப்படணும்னு நான் கடைசியாக ஒரு இடத்துல சொல்கிறேன், நல்லா இருக்கும் அது. ராஜா கேட்குறாரு, அப்படியே நல்லா இருக்குப்பா, இதை இன்னும் கொஞ்சம் நான் பெருசாக இதை தெரிஞ்சுக்கணுமே, சின்னதாக இருக்கே, எனக்கு போரலையே, எனக்கு கிக்கு பத்தலை, இதில் எனக்கு இந்த போதை ஒரு கிடைக்கிறது பத்தலை, இன்னும் கொஞ்சம் நான் கற்றுக்கணும். பாருங்க எப்படி இந்த நூலினுடைய அருளாகப்பட்டது எப்படி உந்து சக்தியை தள்ளுறது பாருங்க. அவர் சொல்கிறார், இது ரொம்ப பெரிய வேலை சுவாமி, நிறைய பேருக்கு புலவர்கள்லாம் இருக்கா, அவெல்லாம் பண்ணுவா, உங்களுக்கு உடனே யாரையா விட்டு எழுத்தர சொல்கிறேன். உடனே அனபாயன் ஒத்துக்கலை, அதெல்லாம் முடியாது. இப்போ நம்ம ஊரில் பாருங்க, ஒரு மீட்டிங்கில் யோசனை சொன்னான்னு வைங்க, அவளையே பண்ணுன்றுவா. நம்ம ஆத்திரோட கல்யாண விசேஷம் நடந்துட்டு இருக்கு, பேசிட்டு இருப்போன்னு வைங்க, இந்த இப்படி பண்ணலாமே, அப்போ நீயே அப்போ ஆட்டோ போட்டு எல்லாம் அழிச்சு வந்துடுவா. அதனால நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவா, பெஷாமல் இருந்துருவா, யோசனையே சொல்ல மாட்டா, எப்படி வேலை நம்ம தள்ள கட்டிடுவா, பெஷாமல் இருக்கிறதே நல்லது. அப்படி இவர் யோசிக்கலை. இவர் என்ன சொல்கிறார், இல்லை சுவாமி நிறைய பேர் இருக்கா பண்ணுறதுக்கு அப்படின்னு. இவர் என்ன, அதெல்லாம் முடியாது, இதை அறிமுகப்படுத்தியது நீ தான், என்ன பண்ணணும், நீ தான் அதை எழுதணும். இதுவே இப்போ இருக்கக்கூடிய ஒரு அமைச்சருக்கு இது மாதிரி ஒரு யோசனை வர்றதுன்னு வைங்கோ, சுவாமி பாருங்க, 3 days 2 days பாலிசி, நான் 3 நாள் அமைச்சராக இருப்பேன், 2 தினங்கள் இலக்கியத்தை நான் போய் நான் எழுதுவேன், இதுக்கு ஓகேனா நான் என்ன பண்ணிடுறேன், இந்த ஹைப்ரிட் மாடலில் நான் என்ன பண்ணுறேன், வேலை செய்ய ஒத்துக்கொள்ளுகிறேன் அப்படின்னு இப்போ இருக்கிறத பேசிட்டு இருப்பேன்.
அவர் பாருங்கோ சரணாகதி தத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர். எப்பொழுது இதை செய்வதற்கான வாய்ப்பு அவருக்கு கிடைத்ததோ உடனே அவர் ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார், சுவாமி நான் 2 வேலை பார்க்க முடியாது. ஒன்று, நான் முதலமைச்சராக இருக்கேன், இல்லை நான் போய் இதை விரிவாக்கமாக எழுதுகிறேன், சொல்கிறேன், பண்ணுறேன். அப்போது 2த்தையும் நீங்கள் பண்ண சொல்லப்படாது அப்படின்னு உடனே ராஜாவுக்கு பயங்கர ஆச்சரியம். இப்படி ஒருத்தர் இருக்க முடியுமா? யோசிக்கிறதுக்குள்ளே என்ன சொல்லிட்டார், சரி சுவாமி நான் பண்ணுறேன், எனக்கு இறைவனின் அருளாக இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, திருத்தொண்டர் திருவந்தாதி திருத்தொண்டர் தொகையை வச்சு நான் ஒன்று பண்ண போகிறேன், இதோட ஒரு வாய்ப்பு இருக்குமா? உடனே சென்று என்ன பண்ணுறார், முதலமைச்சர் ராஜினாமா செய்கிறார் தன் பதவியை. சட்ட மசோதா தாக்கல் பண்ணாமலே, நம்பிக்கையில் தீர்மானம் வராமலே, நம்பிக்கையோடு ஒரு முதலமைச்சர் என்ன பண்ணுறார், தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு சிதம்பரம் கோயிலுக்கு போயிடுறார். உட்கார்ந்துட்டு அங்கே போய் அதான் பாருங்க, ஒவ்வொரு அடியாரை பற்றியும் அழகாக உபன்யாசம் செய்கிறார். கீழே உட்கார்ந்துருக்கக்கூடிய அணை 1 வருஷம் பண்ணுறார். ஒவ்வொரு அடியாரை பற்றியும் ஒரு நாளைக்கு ஒரு உபன்யாசம் பண்ணிகிட்டே இருக்கா. இதேமாரி மக்கள் அக்கா உட்காந்து கேட்டுகிட்டே இருக்கா. அதில் சின்ன குரு இருந்த சிஷ்யா இருப்பா இல்லையா, அவளை என்ன பண்ண ஆரம்பித்தா, அதை நோட்ஸ் எடுக்க ஆரம்பித்தா, எழுதி வச்சுப்பா இல்லையா. அப்படி ஓராண்டு 1 வருஷம் முழுசாக அவர் பண்ணது தான் பெரிய புராணம் அப்படிங்கிற ஒரு அருமையான அருள் இருக்கக்கூடிய நூல் இல்லையா. அன்றைக்கி பாருங்க, இன்னும் நான் எப்பயுமே அதை சொல்லுவேன், தெல்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அடியெடுத்து கொடுத்தார் சிவபெருமான் இல்லையா. அடுத்தது சொல்லர் சும்மா இரு அப்படின்னு முருகப்பெருமான் வந்து முத்தாக பாடு அப்படின்னு அருணகிரிநாதருக்கு அடியெடுத்து கொடுத்தார். நமக்கு நல்லா தெரியும். தெய்வ சேக்கிழாருக்கு உலகலாம் அப்படின்னு அடியெடுத்து கொடுத்தார் இல்லையா. அப்படி அன்று அடியெடுத்து கொடுத்த காரணத்தினால்தான் இந்த அடியவராக நாம் அனைவரும் இன்று இந்த சவண பக்தியில் ஈடுபட்டு இருக்கிறோம். என்று போட்ட விதையாகப்பட்டது இன்று எவ்வளவு அழகாக விருட்சமாக இருந்து நாம் என்னென்னமோ பேசலாமே உட்காந்து நம்ம. அப்போ சிரவண பக்திக்கு அடிப்படையாக இருந்தவர் யாரு? தெய்வ சேக்கிழார். சேக்கிழார் நாயனார் தான் சொல்லணும். 73வது ஆளா நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேர்த்துக்கொள்ளலாம், தப்பே கிடையாது இல்லையா. அப்படி சிரவண பக்திக்கு அடிப்படையாக இருந்தவர் இந்த தெய்வ சேக்கிழார். இது ஒருவருடைய பெரிய பெரிய புராணம் இது இல்லையா. நம்ம சுருக்கமாக ஒவ்வொரு இடம் ஒன்று மட்டும் அழகாக ஞாபகம் வச்சுட்டு போகிறோம்.